இந்த கேக் வந்து 1 kg ரசமலாய் கேக்கு. இது வந்து என் ஃப்ரெண்டு வந்து கேட்டிருந்தாங்க. நான் வந்து புதுசாக ஏதாவது டிசைன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு சாக்லேட் கனாஷில் வந்து ட்ரிப்பிங் மாதிரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். சாக்லேட் கனாஸ் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன்னா அது ரொம்ப திக்காயிட்டு நான் ட்ரிப்பிங் போட ஆரம்பிச்சிட்டு அது ட்ரிப் ஆகவே இல்லை. சரி என்ன பண்ண நம்மளே ட்ரிப் ஆன மாதிரி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு லைனாக ட்ரிப் ஆன மாதிரி போட்டு ஒரு சின்ன டிசைன் மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். மேலே பர்த்டே பேபியோட நேமை எழுதி எடுத்துக்கிட்டு எப்பவும் ஒரே கலர் டெக்கரேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்து 2 கலர்லேயே கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெட்டும் கொஞ்சம் எல்லோவுமா சேர்த்து மிக்ஸ் பண்ணி டெக்கரேஷன் கொடுத்துட்டேன். அதே மாதிரி எப்போவுமே நான் வந்து ரசமலாய் வந்து வடை ஷேப்பில் தான் தட்டுவேன். இந்த டைம் வந்து நல்லா குலோப் ஜாமுன் ஷேப்பில் நல்லா உருண்டையாக தட்டி எடுத்து அதையும் அங்கங்கே வச்சு கேக்கை கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த ஒவ்வொரு ட்ரிப்பிங்லேயும் ஒவ்வொரு வந்து சுகர் பால்ஸ் மாதிரி வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வைக்க ட்ரை பண்ணேன். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்து நான் ஒவ்வொரு பால்ஸாக என் கையை வச்சு வைக்கும்போது என் கை வந்து லைட்டாக கேக்கில் பட்டு டேமேஜ் ஆகிட்டே இருந்தாலும் எப்படியோ மேனேஜ் பண்ணி கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸையும் தூவி வந்து கேக்கை கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கேக்குக்கு ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.